ஹாய், இன்றைக்கான vlogல என்னென்னா புதினா புலாவ் அண்ட் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு தான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்போ தான் ரெகுலராக வரும். பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து நார்மல் ரைஸில் தான் வந்துட்டு நான் புதினா புலாவ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பிரியாணி அரிசியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் இல்லை 3 வெங்காயம் போடலாம். நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அது எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக 1 எடுத்து நான் அரிஞ்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரட் வந்துட்டு சின்ன சின்ன கேரட்டாக ஒரு 4-5 கேரட்டை வந்து அரிஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் 2 சைஸு பெரிய உருளைக்கிழங்கு, மண் உருளைக்கிழங்கு தான் நான் போட்டிருக்கேன். அதுவுமே வந்துட்டு நார்மல் அளவில் அரிஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் புதினா வந்துட்டு ஒரு அரை கட்டு அளவு நான் எடுத்திருக்கேன். அரை கட்டு அளவுக்கு நான் வந்துட்டு ரைஸ் போடுற அளவுக்கு தான் வந்துட்டு புதினா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக போடுறீங்க அப்படின்னா கம்மியாக போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நிறையா போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். அது வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்காது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெட்டி வச்ச காயும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டையும் எடுத்து ஊற்றிட்டு அந்த பேஸ்ட் லைட்டாக ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி 2 அளாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா நான் ஒரு அளாக்கு ரைஸ் எடுத்துருக்கனால 2 அளாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு உப்பு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சாச்சு. 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். டிப்ஸ் இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னென்னா யூஸ்ஃபுல்லானது தான். நம்ம வந்துட்டு புதினா, கொத்தமல்லி வந்து சீக்கிரமாக வாடி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸு. புதினாவும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நீங்கள் வந்துட்டு புதினாவை காம்புலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. டப்பாலையும் தண்ணி இருக்கக்கூடாது, புதினாவும் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா உதறி விட்டுக்கோங்க நல்லா. நீங்கள் வந்துட்டு புதினாவை அந்த காம்புலேருந்து எடுத்து டப்பாவில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டப்பாவில் கொத்தமல்லியை வந்து வேரை மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா உதறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 to 3 வீக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே இருக்கும். வாடி போகவே செய்யாது. அடிக்கடி வாங்க வேண்டிய தொந்தரவும் இருக்காது. உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு நான் வந்து அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுட்டு தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நல்லா போட்டுட்டு மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவருக்காக தான். வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரகத்தூள், மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சோண்டு அந்த ஃப்ளேவருக்காக எனக்கு அது ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு உப்பு போட்டு வணக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு 1/2 கிலோ வந்துட்டு சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தாச்சு. 2-3 விசில் கிட்ட வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான். சூப்பரான வந்துட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. கமன்னு சாப்பிட வேண்டியது தான் வேலை. சீரியஸாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளே போயிட்டு. தேங்க்யூ.